Audio Jungle. Welcome back to my channel, dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னு பார்த்தோம்னா CBSE class 11 Boolean algebra இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ class 11 கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி என்னோட பிளேலிஸ்ட் என்னோட யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா லெசன் 1 அண்ட் தென் லெசன் 2 வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசன் நேம் என்னன்னு பார்த்தோம்னா Boolean algebra. ஸோ லெசன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ. ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன, அதோட டிவைஸஸ் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் படித்தோம். அதோட மட்டும் இல்லாமல் மொபைல் கம்யூனிகேஷன் அதை பற்றியும் நம்ம படித்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சாப்டர் 1. சாப்டர் 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன். இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷனில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பைனரி நம்பர், டெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர் அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அதோட மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸோட கன்வர்ஷன்ஸ் மெத்தடும் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா என்கோடிங் ஸ்கீமும் நம்ம வந்து பார்த்தோன்னா செகண்ட் லெசனில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம தேர்டாக பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்தோன்னா Boolean algebra. இந்த லெசன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு லெசன். சரி, வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்தது, என்னுடைய சேனல் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிவ் லைக்ஸ் டு மை வீடியோஸ். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Boolean algebra. ஸோ Boolean algebraவோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்தலாம். இந்த Boolean algebra வந்து பார்த்தோம்னா டெவலப்டு பை இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலே. ஸோ இந்த Boolean algebraவை யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா த இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலே. ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்க்கும்போது பிட்வீன் 1815 to 1864. ஸோ இந்த இயர்க்குள்ளே தான் அவர் வந்து இந்த Boolean algebra வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ், இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா an algebra of logic. ஸோ அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஜிக் ஆப்ரேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா an algebra of two values. அதாவது ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷனுக்கு either we will get the result as two values. One is true or false. So we will have one expression, that is algebra expression, and we'll get the output right. So that output may be in the form of true or false condition. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த டேர்ம் லாஜிக் மீன்ஸ், ஸோ லாஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் பைனரி டேஷன். ஸோ பைனரி டேஷன்னாலே நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷனில் பைனரினாலே 2ன்னு அர்த்தம். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனரி லாங்குவேஜ் தான். அந்த பைனரி லாங்குவேஜில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0 மீன்ஸ் false, 1 means true. ஸோ இங்கே லாஜிக்ன்றது என்னென்னா எ ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் பைனரி டெசிஷன், தட் இஸ் எஸ் ஆர் நோ ஆர் ஃபால்ஸ் ஆர் நோ. ஸோ இதை வந்து நம்ம 1 ஆர் 0ன்னு கூட சொல்லலாம். 1 மீன்ஸ் ட்ரூ, 0 மீன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லாஜிக், எ ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் பைனரி டெசிஷன். ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஹேவிங் த பைனரி டெசிஷன், தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் தி லாஜிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஆஃப் Boolean algebra. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த Boolean algebra வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்ட் டு பர்ஃபார்ம் த லாஜிக்கல் ஆப்ரேஷன் இன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆர் நாட் இது மாதிரி லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த Boolean algebra அண்ட் தென் லாஜிக்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ட்ரூ ரெப்ரசன்ட் 1. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரூ அப்படின்னாலே 1, that means high voltage, and false represent by 0, that means low voltage. ஸோ எப்போல்லாம் நமக்கு 0ன்றது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து நமக்கு ஹை வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும். எப்போல்லாம் நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தோம்னா
வோல்டேஜ் வந்து லோ ஆகும். இதுதான் லோ வோல்டேஜ் அண்ட் தென் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் பை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர், ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது அண்டு அப்படின்னாலே கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக இங்கிலீஷ் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுற அதே அண்டு தான். அண்டுக்கு எப்பயுமே கன்ஜெக்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். இதுலேயுமே கன்ஜெக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஆர் வந்து disjunction. Okay, or means disjunction, not mean negation or complement. ஓகேங்களா? நாட் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா negation or complement of the function. ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி we should know about ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ட்ரூத் டேபிள்ன்றது என்னன்னா ட்ரூத் டேபிள் is a table. So actually it is a table that contains all possible values of a logical variables. So it contains all possible values of logical variable statement in a boolean expression. So it is like a table only. So இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து பார்த்தோன்னா எல்லா பாசிபிள்ஸ் வேல்யூஸுமே இருக்கும். எதோட பாசிபிள் வேல்யூஸ் அப்படின்னா லாஜிக்கல் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் இந்த டேபிளில். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தோம்னா பாசிபிள் வேல்யூஸ்க்கான லாஜிக்கல் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன். ஸோ எத்தனை காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2n. வேறு n வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் 2 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸ், இது மாதிரி 4 வேரியபிள்ஸ், இது மாதிரி வேரியபிள்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 2/2 எடுத்திங்கன்னா 4 காம்பினேஷன்ஸ் வரும். இதே 2/3 எடுத்திங்கன்னா 8 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். அதாவது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 ஃபார் எக்ஸாம்பிள் பாசிபிள் கண்டிஷன் 2 இருக்குது அப்படின்னா இப்போது 2/2 வந்து நமக்கு என்ன வரும்னா 4 வரும். இதே 2/3ன்னு சொல்லும்போது நமக்கு 8 வரும். இதே 2/4 சொல்லும்போது 16 காம்பினேஷன்ஸ் வரும். இது எப்படி 2/4 வந்து 16னா 2 × 2 × 2 × 2, அதாவது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 4 times we have to multiply the number 2. ஓகேவா? ஸோ அந்த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ வாட் இஸ் மீன் பை அண்ட் ஆப்ரேட்டர்? இட் பர்ஃபார்ம்ஸ் லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டினோட்டட் பை டாட். ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அதாவது x டாட் y. இங்கே டாட்ன்றது தான் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த அண்ட் ஆப்ரேட்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டாட் மூலமாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டாட் அப்படின்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0. ஸோ 0 கூட நீங்கள் என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் ஒரு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் டாட் ஒய்ன்றது, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு இன்புட், ஒய்ன்றது இன்புட். இங்கே காம்பினேஷன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற வேல்யூ n வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்? 2 வேரியபிள் தான் எடுத்துருக்கோம். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள். இப்போ எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள் 2 வேரியபிள்ன்றதுனால 2/2 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2/2 என்னும்போது எனக்கு 4 பாசிபிள் காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் 4 பாசிபிள் காம்பினேஷனில் 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு எனக்கு என்ன நடந்திருக்குன்னா எனக்கு 4 பாசிபிள் காம்பினேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அண்ட் ஆப்ரேட்டர்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோம்னா
0.0 அப்படின்னா 0 multiplied by 0. 0 into 0 will get 0. 0 into 1 0. 1 into 0 0. 1 into 1 1. So in the condition true 0 means false. False இருந்தா output நமக்கு false வரும். அதே மாதிரி false இருந்தா output நமக்கு false வரும். இன்னொரு பாசிபிள்ல false true condition வந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல false தான் வரும். நெக்ஸ்ட் ட்ரூ இருக்கு, ஒரு கண்டிஷனோட அவுட்புட் ட்ரூ, இன்னொரு கண்டிஷனோட அவுட்புட் false இருக்கு. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? false தான் வரும். இப்போ எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அவுட்புட் என்னவா வரும்னா ட்ரூவாக வரும். ஸோ இந்த AND ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்போ ரெண்டு கண்டிஷனும் நமக்கு ட்ரூவாக வருதோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூவாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா அடிஷன். ஸோ இந்த அடிஷனுக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ அண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் டாட் ஆர் வந்து அடிஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்குமே ரெண்டு வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ரெண்டாவது வேரியபிள். அப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கனால 2/2ன்னு சொல்லும்போது எனக்கு 4 பாசிபிள் காம்பினேஷன் நான் எடுத்துக்கணும். ஸோ அந்த காம்பினேஷன் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1. இது ஆர்டர் நம்ம மாற்றணுமானா மாற்றக்கூடாது. இதுதான் காம்பினேஷன்ஸ்க்கான ஆர்டர். ஸோ we have to start with 0 0. அவ்வளோதான். ஸோ 0 0 ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டா 0 1, அதுக்கப்புறமேட்டா 1 0 1 1. ஸோ இதுதான் வந்து 4 பாசிபிள் காம்பினேஷன். இதே 3 பாசிபிள் காம்பினேஷனுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது 0 0 ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி 0 கூட 1 ஆட் பண்ணால் 1 வரும். 1 கூட 0 ஆட் பண்ணால் நமக்கு அவுட்புட் 1 தான் வரும். 1 கூட 1 ஆட் பண்ணால் 2 தானே வரணும் நீங்கள் கேட்கலாம். பட் இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பைனரி வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்ததுனால நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா ட்ரூ தான் வரும். ஸோ இங்கே 0ன்றது ஃபால்ஸாக இருந்ததுன்னா அவுட்புட் ஃபால்ஸ், ஒரு ட்ரூவாக இருந்ததுன்னா அவுட்புட் ட்ரூவாக வரும். அதேமாதிரி ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸாக இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் ட்ரூவாக வரும். ரெண்டு கண்டிஷனோட அவுட்புட்டுமே நமக்கு ட்ரூவாக வந்ததுனால அவுட்புட்டுமே நமக்கு ட்ரூவாக தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா இட் பர்ஃபார்ம்ஸ் லாஜிக்கல் நெகேஷன் டினோட்டட் பை பார் ஆப்ரேட்டர். இட் ஆப்ரேட்ஸ் ஆன சிங்கிள் வேரியபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்த அண்டாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் அதுக்கு ரெண்டு வேரியபிள் தேவைப்பட்டது. ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு தேவைப்பட்டது. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான். நாட் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான். இது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா அந்த வேரியபிளுக்கு மேலே பார் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன், அது பேர் தான் பார். அந்த பார் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம் நாட் ஆப்ரேட்டர் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதாவது காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுறோம். இப்போ இது ஒரே ஒரு பாசிபிள் வேரியபிள் வந்து 1ன்றதுனால 2/1. ஸோ 2/1ன்றதுனால 2 காம்பினேஷன் தான் நமக்கு வரும். 2 காம்பினேஷன் சொல்லும்போது 0 1 அவ்வளோதான். ஸோ பைனரிக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி 0 and 1 போல் எக்ஸுக்குமே 0 and 1 மட்டும்தான் வரும். ஸோ இப்போது 0 என்னோடய அவுட்புட்டாக இருந்ததுன்னா அதை நான் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணனா எனக்கு 1ஆக வரும். இப்போ 0க்கு ஆப்போசிட் என்ன 1, அப்போ 1க்கு ஆப்போசிட் 0. ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர் எப்பவுமே நம்மளோட அவுட்புட்டுக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் கொடுக்கும், அதுதான் நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருந்ததுன்னா எக்ஸ் பார் வந்து 1ஆக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து 1ஆக இருந்ததுன்னா எக்ஸ் பார் வந்து 0வாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா நாட் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரூத் டேபிள் வேணும். இந்த ட்ரூத் டேபிள் மூலமாக நம்ம எப்படி வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் வி ஆல்ரெடி நோ. இப்போ 3 வேரியபிள் வந்திருக்கு. 3 வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், 3 வேரியபிளுக்கு இப்போது 2/3 இப்போ 2/3 எடுத்துக்குங்க.
இப்போ 2 power 3 எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 2 into 2 into 2 அப்படின்னு பார்த்தோம்னா 2 2s are 4, 4 2s are 8 வரும். ஸோ அப்போ நமக்கு 8 காம்பினேஷன்ஸில் நமக்கு வேணும். ஸோ இந்த 8 காம்பினேஷன்ஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 0 எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 0, அதுக்கப்புறம் 4 1s. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 zeros எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 4 zeros எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் 4 0. ஸோ டோட்டலாக 4 + 4 1, 4 0 4 1 எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்படி வேரியபிள்ஸ் எடுக்கணும் அப்படின்றது 4 வேரியபிள்ஸ் வந்தால் 0 0 0 1 1 0 1 1 அது நமக்கு தெரியும். பட் இதே 8 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் சொல்லும் போது நம்ம எப்படி எடுத்தோம்னா முதல்ல 4 zeros, அது கீழே 4 1. இப்போ 4 times 4 0 எடுத்துட்டோம், 4 times 1 எடுத்துட்டோம். இப்போ 2 times 0 எடுத்துக்கணும். ஸோ 2 0 ஒயில் பார்த்தீங்கன்னா 2 0 2 1, மறுபடியும் 2 0 2 1. இது மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 4க்கு அப்புறம் 2 வந்துட்டோம். இப்போ 2ல் பாதி 1, அப்போது 0 1 0 1 0 1 0 1 எடுத்துக்கணும். ஸோ இதுதான் XYZ வேரியபிள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து சம்ஸ் பார்க்கலாம். இப்போது எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. இங்கே நமக்கு என்ன தேவைன்னா XY. எக்ஸும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 0 × 0 0, 0 0 0, 0 1 0. மல்டிப்ளிகேஷனில் எது கூட நான் 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் வரும். 0 1 0 0 1 0 0 1 1 வந்தால் 1, அகெயின் 1 1 வரும்போது 1 வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஆப்ரேட்டர் பார்த்தா சேம் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போது XY + Z, இப்போது XYயோட ஆன்சரை Z கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0 0 0 1 0 1 0 0 0 1 0 1 0 0 0 1 0 0. இது வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கான ஆப்ரேஷன். ஸோ இது மாதிரி எக்ஸையும் ஒய்யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், வர ஆன்சரை இசட்டோட அடிஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ட்ரூத் டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் டாட்டாலஜி அண்ட் ஃபெலாசி. டாட்டாலஜினா என்ன, ஃபெலாசினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் த அவுட்புட் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஆர் 1 இஸ் கால்ட் டாட்டாலஜி. இப்போது நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூமே 1 வந்தது அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் டாட்டாலஜி. ஸோ நமக்கு வர எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் எல்லாமே 1 இருந்ததுன்னா டாட்டாலஜி. அதே அவுட்புட் வந்து நமக்கு 0 இருந்தது அப்படின்னா ஃபெலாசி. If the output of Boolean expression is always false or 0 is called fallacy. So tautology means output should be 1. Fallacy means output should be 0. So this is the condition for tautology and then fallacy. Next ஒரு exercise. Evaluate the following Boolean expression using the truth table. நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்திருக்கு டாட்டாலஜியான்னு வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் டேஷ் கமா மாதிரி வந்திருக்குது வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூவை ஆப்போசிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து 0 இருந்ததுன்னா எக்ஸ் பாரில் வந்து பார்த்தோம்னா 1 வரும். அதே தான் இங்கே கொஸ்டினில் நான் கொடுத்துருக்க எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் ஒய்ன்றது காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது நாட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். Boolean algebra. Boolean algebra applied in computer electronic circuit. These circuits perform Boolean operations and these are called logical circuits or logic gates. ஸோ இந்த Boolean algebra-வை நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த Boolean algebra-வை எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் சர்க்கியூட் பர்ஃபார்ம், இந்த சர்க்கியூட் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பூலியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாஜிக் சர்க்கியூட்ஸ் ஆர்
லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இங்கே நம்ம லாஜிக் கேட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன லாஜிக் கேட் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாஜிக் கேட்டில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் a gate. It is a gate and digital circuit which operates on one or more signals and produce signal output. ஸோ இது வந்து ஒரு கேட்டுன்றாங்க. is an digital circuit. இந்த கேட் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம் which operates on one or more signal. ஸோ நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேட் மூலமாக நம்ம ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணி அது மூலமாக சிங்கிள் அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிக்னல்ஸ் எத்தனை வேணால் இருக்கலாம், பட் நம்ம கொடுக்க போகிற அவுட்புட் என்னவாக இருக்க போகுது, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் நமக்கு வரப்போகுது, இல்லை ஏதாவது ஒரு சிங்கிள் அவுட்புட்டாக தான் நமக்கு வரப்போகுது. இதுதான் நம்ம வந்து கேட் அப்படின்னு சொல்கிறோம். Gates are digital circuits because the input and output signals are denoted by either 1 or 0. நான் சொன்ன மாதிரி இந்த கேட் மூலமாக இந்த கேட்ஸ் எல்லாமே நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா எய்தர் 0 அப்படி இல்லைனா 1 அதுவாக தான் நமக்கு வரப்போகுது. 0னும் போது லோ வோல்டேஜாகவும் 1னும் போது ஹை வோல்டேஜாகவும் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, there are 3 basic gates are there. ஸோ என்னென்னா அந்த 3 பேசிக் கேட்ஸ் ட்ரூத் டேபிளில் பார்த்தா அதே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான் இங்கேயும் நம்ம கேட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அண்ட் கேட், செகண்ட் வந்து ஆர் கேட், தேர்ட் வந்து நாட் கேட். இது மூணுமே தான் பேசிக்கான கேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். இப்போ அண்ட் கேட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் கேட் அப்படின்னா என்னென்னா இந்த அண்ட் கேட் is an electronic circuit that gives a high output only if all inputs are high. இது நம்ம ஆல்ரெடி ட்ரூத் டேபிளில் பார்த்தா அதே தான். அண்டுக்கான ட்ரூத் டேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்போ வந்து அண்டு டேபிளில் வந்து அவுட்புட் வந்து 1 வரும் அப்படின்னா 2 வேரியபிளோட கண்டிஷனும் 1 இருக்கும்போது தான் நமக்கு அவுட்புட் வந்து 1 இருக்கும். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. The AND gate is an electronic circuit that gives a high output only if all inputs are high. ஸோ நம்மளோட இன்புட்ஸ் ரெண்டுமே ஹைனா 1. ஸோ 2 இன்புட்ஸுமே 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் என்ன வருன்றாங்க, 1 வரும் அப்படின்றாங்க. And gate takes 2 or more input signal and produce only 1 output signal. ஸோ நம்ம எத்தனை இன்புட் வேணால் நம்ம கொடுக்கலாம், பட் வர அவுட்புட் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆல்ரெடி நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்தோலே அதே ட்ரூத் டேபிள் தான் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1. ஸோ இந்த கேட் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கேட் ஃபார்மேட். இதில் வந்து 2 இன்புட் கொடுக்குறோம். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இன்புட் தான். ஸோ 2 இன்புட் கொடுக்குறோம். நமக்கு அவுட்புட் என்ன வருது, ஏபி. ஏன்னா ஏ அண்டு கேட்டுன்றதுனால டாட் பி. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். சிங்கிள் அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மல்டிபிள் இன்புட் கொடுத்தாலும் நமக்கு வர அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் தான். ஸோ அந்த அண்டு கேட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஸோ லைக் திஸ் ஒன்லி வி ஹாவ் டு ரெப்ரசன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அண்டு கேட். ஸோ எக்ஸ் ஒய் எடுத்திங்கன்னா நமக்கு வர அவுட்புட் எக்ஸ் ஒய்யாக சிங்கிள் அவுட்புட்டாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆர் கேட். ஆர் கேட்னா என்னென்னு பார்க்கலாம். The OR gate is an electronic circuit that gives a high output if one or more of inputs are high. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஹையாக இருந்தாலே நமக்கு அவுட்புட் ஹையாக தான் வரும். ஸோ ஹைன்னும் போது ட்ரூன்னு கூட சொல்லிக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷனில் ட்ரூ வந்தாலே போதும், அவுட்புட் நமக்கு ட்ரூவாக தான் வரும். ஸோ ஆர் கேட் ஆல்சோ டேக்ஸ் 2 or more input signals and produce only 1 output signal. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா அண்டு மாதிரி தான். எத்தனை நம்ம இன்புட் கொடுத்தாலும் வர ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் நம்ம ஆல்ரெடி ஆர் டேபிளில் பார்த்துருக்கோம். அதாவது 0 0 இருந்தால் 0, 0 1 இருந்தால் ட்ரூ. இங்கே 1ன்றது ஹை இன்புட். ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஹையாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் என்னவா வரும், நாங்கள் 1 தான் வரும். ஸோ 0 1 1 1 0 1 1 1 1 தான். ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எப்படின்னா இந்த ஃபிஷ் ஃபார்மேட்டில் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுலேயுமே 2 இன்புட் நம்ம கொடுக்குறோம், ஏ அண்ட் தென் பி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வர அவுட்புட் ஏ ப்ளஸ் பியாக வரும். ஏன்னா ப்ளஸ்ன்றது ஆர் ஆப்ரேட்டரை குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நாட் கேட். நாட் கேட்டில் வந்து பார்த்தோம்னா the NOT gate is an electronic circuit that gives a high output if its input is low. இப்போ 0 இருந்ததுன்னா எனக்கு 1 வரும்.
ஒன்னாக இருந்ததுன்னா எனக்கு அவுட்புட் 0 வரும். ஸோ ஆப்போசிட்டில் வரும். நாட் எப்பவுமே ஒரே ஒரு வேரியபிள் கூட தான் பர்ஃபார்ம் பண்ணும். நாட் கேட் டேக்ஸ் ஒன்லி ஒன் இன்புட் சிக்னல் அண்ட் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் அவுட்புட் சிக்னல். ஸோ நாட் கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட் எடுக்கும், ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும். இந்த அவுட்புட் ஆஃப் நாட் கேட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்புட். நமக்கு என்ன இன்புட் வருதோ அதோட காம்ப்ளிமெண்ட்டு தான் நாட்டோட அவுட்புட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் இன்வெர்ட்டர். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்வெர்ட்டர். இங்கே வந்து பார்த்தோம்னா நாட் இப்போ எனக்கு 0 அப்படின்னா இது என்னவா எனக்கு மாறுது, 1ஆக மாறுது. அதே இங்கே எனக்கு 1 அப்படின்னா எனக்கு 0வாக மாறும். அதாவது ஆப்போசிட் வேல்யூ எனக்கு வரும். ஸோ இதோட கேட்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு இன்புட் தான் நமக்கு வரும். ஒரு இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை தான் அவுட்புட்டாக கொடுப்போம். ஸோ நம்ம இதை வந்து ஏ பார்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஏ டேஷ் இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். And also we have some practical applications of logic gates. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அன்கேட் கொடுத்துருக்காங்க. பர்சன் சென்சர் அண்ட் தென் அலாரம் ஸ்விட்ச் ரெண்டுமே வந்து ஆஃபாக இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் ஆஃப் வரும். பர்சன் சென்சாரும் ஆஃபில் இருக்குது, அலாரமும் நமக்கு ஆனில் இருக்குது அப்படின்னாலும் பர்க்லர் அலாரம் வந்து ஆஃபில் தான் இருக்கும். அதே மாதிரி பர்சன் சென்சர் ஆனில் இருக்குது, அலாரம் ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ஆஃபில் தான் வரும். எப்போ வந்து பர்சன் சென்சாரும் ஆனில் இருக்கோ அலாரம் ஸ்விட்சும் ஆனில் இருக்கோ அப்போ தான் நமக்கு அவுட்புட் ஆன்ன்றது வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அண்ட் கேட்டுக்கான ஃபங்க்ஷன். இஃப் போத் த பர்சன் சென்சார் அண்ட் த அலாரம் ஸ்விட்ச் ஆர் ஆன் தென் த பர்கல் அலாரம் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ எப்போ இந்த பர்சன் சென்சாரும் அலாரம் ஸ்விட்சும் ஆன் ஆகுதோ அப்போ தான் அந்த அலாரம் வந்து நமக்கு ஆன் ஆகும். நெக்ஸ்ட் அண்ட் கேட். எலக்ட்ரானிக் டோர் வில் ஒன்லி ஓப்பன் இஃப் இட் இஸ் டிடெக்ட்ஸ் அ பர்சன். ஓகே, அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர் கேட் பார்க்கலாம். ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஃப்ரண்ட் டோர் பெல் ஸ்விட்ச் இருக்குது, பேக் டோர் பெல் ஸ்விட்ச் இருக்குது, அண்ட் தென் டோர் பெல் இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆன் ஆனாலும் எனக்கு என்ன ஆகும், டோர் பெல் வந்து ரிங் ஆகும். இஃப் எதர் த ஃப்ரண்ட் டோர் பெல் ஸ்விட்ச் ஆர் த பேக் டோர் பெல் ஸ்விட்ச் இஸ் ப்ரெஸ்ட் then the doorbell is ring. ஸோ எப்படியா இருந்தாலும் ரெண்டுத்தில் ஏதாவது நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு டோர் பெல் வந்து எப்படி இருந்தாலும் ரிங் ஆகும். you would of course want your doorbell to ring when someone presses either the front door switch or the back door switch. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஸ்விட்ச் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நாட் கேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் டிடெக்டர். ஸோ அபவுட் 20% இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் ஹீட்டிங் என்ன வரும். If the temperature is about 20 degrees Celsius, then the central heating is switched off. So 20க்கு மேலே போச்சுன்னா ஆஃப் ஆகிடும், 20க்கு கீழே வந்ததுன்னா ஆன் ஆகும். If the temperature is below 20 degrees Celsius, then the central heating is switched on. ஸோ இது வந்து ஆப்போசிட் கண்டிஷன் தான் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ when the temperature falls below 20 degrees Celsius, the NOT gate will set on the central heating system. இப்போது நம்ம பார்த்த கேட்ஸ்லே அண்டு ஆறு நாட் பார்த்தோம். இப்போ அதோட அட்வான்ஸ்டு இதை தவிர்த்து வேறு என்னென்ன கேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா NAND கேட், NOR கேட், XOR கேட், XNOR கேட்ஸ் இருக்குது. இது ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ NAND கேட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ யூனிவர்சல் கேட். NAND கேட்டோட இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த NANDன்றது எதோட காம்பினேஷன் அப்படின்னா நாட் ப்ளஸ் அண்டு, இந்த ரெண்டு கேட்டும் சேர்ந்தது தான் NAND கேட். ஸோ அண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஒரு டயக்ராம் வரைவோம். ஓகேவா? இது கூட நாட் சேர்க்குறோம். நாட் சேர்த்தா நமக்கு NAND டயக்ராம் வரும். இதே ஷார்ட் ஃபார்மில் அண்டு கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டோம்னா இதுதான் வந்து பார்த்தோம்னா NAND கேட்டுக்கான இமேஜ். ஓகேங்களா? ஸோ NANDோட இன்னொரு நேம் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனி டிஜிட்டல் சர்க்யூட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் வித் NAND கேட்ஸ் அலோன். ஸோ NAND கேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் NAND கேட். ஸோ அண்டு நாட்டும் சேர்ந்த காம்பினேஷன் NAND கேட். ஸோ
இப்போ 0 0 அப்படின்னா நமக்கு அண்டை பொறுத்த வரைக்கும் 0 தான் அவுட்புட்டாக வரும். 0வோட ஆப்போசிட் 1. அதே மாதிரி 0 1 1 1 0 1 1 1 0. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கிளியராக சொல்லலாம். இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறேன். 0 0 0 1 1 0 1 1. இதே எக்ஸ் டாட் ஒய்யாக இருந்தால் 0 0 0 1 வரும். இப்போது NAND கேட்டு பொறுத்த வரைக்கும் இதோட ஆப்போசிட் தான் நமக்கு வேணும். அப்போனா அவுட்புட் 1 1 1 0. ஸோ இங்கே இருக்கிற அவுட்புட் பார்த்தோம்னாலும் இங்கே இருக்கிற அவுட்புட் பார்த்தாலும் சேமாக இருக்கும். ஏன்னா இதோட ஆப்போசிட் தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம்னா NAND கேட். அதோட சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்கான கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் NOR கேட். ஸோ இன்னும் நம்மளோட லெசனில் வந்து பார்த்தோம்னா NOR கேட் இருக்குது, XOR இருக்குது, இன்னும் வந்து பார்த்தோம்னா சம் லாஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தோம்னா NOR கேட்டோட முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட், அதாவது ட்ரூத் டேபிள்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டா பூலியன் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தோம்னா கேட்ஸ் அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட். அதே மாதிரி again and again I'm saying that if you are liking my video means please subscribe my channel and please do like my videos and share my videos with your friends, and thank you so much for your support. Thank you dear students.